ஏ உமா, அங்க என்னத்த பாத்துட்டு அடக்க குறுகுறுன்னு? இல்ல சின்ன பொண்ணு, நான் கண்ணை லைட்டா மூடினாலும் ஒருத்தன் ராணி போனின்னு பேர் வாங்கட்டியா பேசுறதுக்கு. எப்போ அந்த செல்வனன்னு கொஞ்சம் தான் ஃப்ரீயா விடா. இவனெல்லாம் ஃப்ரீயா விடப்படாது சின்ன பொண்ணு. நான் மாப்பிள்ளையெல்லாம் கண்டுகிட்டதே கிடையாது. வா மாப்பிள்ள நல்லவன், ஒருத்திட்டையும் பேச மாட்டான். அப்படி ஒன்றும் கிடையாது. வா மாப்பிள்ள எங்க வீட்டுக்காரனோப்ல எல்லா பொம்பளைட்டும் பேசிட்டுலாம் தெரிய மாட்டான்ல சின்ன பொண்ணு. பேசுனா பேசிட்டுன்னு விட்டுருவேங்க. நான் எல்லாம் இப்படிலாம் ரூல்ஸ் போட்டு கிடக்க மாட்டேன். யார்ட்டையும் பேசப்படாது அப்படி இப்படின்னு. நான் என்ன ஒருத்தட்டையும் பேசாமலாம் கிடக்கேன். நானே எல்லார்ட்டையும் பேசிட்டு தெரிவேன். ஆனா எங்க கிட்டயே உன் மாப்பிள்ள ரொம்ப பேச மாட்டானே. அது ஏன்னு தெரியுமா? ஒருத்திட்ட பேசியே என் வாழ்க்கையில பாதி சந்தோஷத்தை அழைச்சிட்டேன். இனியாட்டையும் பேசி என்னத்த? உங்கள்கிட்ட யாராவது எக்ஸ்பிளனேஷன் கேட்டாவளா? போறவை எங்க? என்ன பொண்ணு, எங்க அம்மைக்கும் டூருக்கு வர்றதுக்கு ஆசையா இருக்கு போலுக்கு. ஏன் சொன்னாவளோ? ஆமா சின்ன பொண்ணு, ஆசைப்பட்டுட்டே இருக்காவ. ஆனா நீ தான் 2 பிள்ளைகள கொடுத்துக்கிட்டு வந்துட்டிய. ஏன் நான் வேணா வீட்டுல இருந்து 2 பிள்ளைகளையும் பாத்துக்கிறேன், நீங்களும் உங்க அம்மையை வந்துட்டு ஊருக்கு போயிட்டு வாங்க. அது எப்படி சரி வரும்? ஏன் நீ இல்லாம எப்படி சின்ன பொண்ணு? நம்மளே ரூபா கொடுக்காம ஃப்ரீயா டூருக்கு போறோம். நீ இருந்தா ஏதாவது பேசிட்டுடாப்பா. நான் எப்படி சின்ன பொண்ணு? அதனால தானே, வேற வழியே இல்லை. ஒருவேளை ரூபாயெல்லாம் கொடுத்து எடுத்து போயிட்டேன்னா என்ன அப்படியே தெருவில் விட்டுக்கிட்டு உங்க அம்மையை கூட்டிட்டுலாம் போவியாரு? கேட்க நீங்க உங்க பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு வரலையோ? கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியது எனக்கு. அது கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள் தானே. சின்ன பொண்ணு கிளம்புங்கன்னு சொன்னேன், நான் ஒன்னும் வரலன்னு சொல்லிச்சிருவேன். அப்போ வேண்டான்னு சொல்லி வீட்டிலேயே இருந்துட்டு வந்துட்டேன். இந்த கூட்டிட்டு போனோன்னு வச்சுக்க சின்ன பொண்ணு, எப்போ ஒரு நிம்மதியாவே இருக்க முடியாது. ஏன்னா என்ன செஞ்சாலும் உடனே எப்பனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி கொடுத்து விடுவாளுவேன். நான் நிறைய மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் பழக்கி எடுத்து வச்சிருக்கேன். டூர்ல போட்டுட்டு டிங் 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 டிங்னு அழகா சுத்தலாம் பத்தியா. இவ்வளவு போடவே விடாதுவேன். நான் போட்ட உடனே எப்போ அம்மா இங்கே கிழிஞ்ச துணியை போட்டிருக்கா போடு ஃபோன் பண்ணி சொல்லி விடுவாங்க. ஏம்மா, நீ மாடர்ன் ட்ரெஸ் ஏதாவது எடுத்து வச்சிருக்கியா? அவ என்ன மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலும் அந்த ராணிக்கு மாடர்ன் ட்ரெஸ் அளவுக்கு வர முடியுமா? அப்படிதானே இளவ? 4 மணி உங்க பிள்ளைகளும் ஃபோன் பண்ணி சொல்லனாலும் நான் அத்தானுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவேன். 4 மணி ஒரு மாதிரி நடிச்சுக்கிட்டு தெரியுவனு சொன்னாலும் சொல்லுவா இளவ. சும்மா இருவ சின்ன பொண்ணு. வா சின்ன பொண்ணு, வேன்ல போய் இடம் முடிப்போம். அப்புறம் பஸ்ல இடம் கிடைக்காது. எங்களுக்கெல்லாம் எதுக்கு இடம்? நாங்களே நின்னுல வர வரோம். நின்னா நின்னா ஏன் நாங்களாம் நின்றுதான் வருவோம். நாங்களாம் என்ன சும்மா சீட்ல உங்களை போல சப்புன்னு உட்காரதுக்கா? நாங்களாம் டான்ஸ் ஆடுவோம். தைய 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 தையா தையா. 4 மணி இழுவ டான்ஸ் ஆட மாட்டீங்களோ? உட்காந்துல வருவாங்களாம் ஜன்னல் சீட்ல. சின்ன பொண்ணு டான்ஸ் ஆடணும் சின்ன பொண்ணு. ஆமா ஆமா, சும்மா ஒரு இடத்துல சப்புன்னு இருக்கணும் எப்ப பார்த்தாலும். உனக்குல கேவலமே கிடையாது சின்ன பொண்ணு. நம்ம டூருக்கு போறதுன்னு நமக்கு தெரிஞ்ச எல்லாரும் கூடயுமா இவ்வளவு புது புது ஆள்வெல்லாம் வரோம். சி அவிய முன்னாடிலாம் வச்சு ஆடுவா அவளுக்கு. சி ஏ ரோபோ ரோபோ மண்டையோ, 2 கையையும் காலையும் வச்சுக்கிட்டு இவன் ஆடி கிழிச்சிருவான். ரோபோ மண்டையன் வாசில டூருக்கு வாரான், அது கேவலம் இல்லையா? நான் டான்ஸ் ஆடுறது கேவலமா? வண்டி என்னதான் நிக்குது? கிளம்புற நேரத்துல அதுல பாவம் போல அழுதுகிட்டு போய் நிக்கணும். உடனே நம்ம முனியம்மா அத்தை வாமான்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுவான் நம்மளே டூருக்கு. வேற வழி இல்ல. வெத்தல நீங்க என்ன செய்யா? சோபி சும்மா இருங்க பாஸ், சத்தம் கிட்டம் போட்றாங்க. அனீஸ் பாஸ் வந்தாருன்னா உங்க கண்ணை நோண்டி எடுத்துருவாரு. நீ ஏன் நண்பம்லால சொல்லியா கொடுக்க போறாவன்ட்ட? நீ இப்ப நர்ஸ்லால உன் வேலையில கருத்தா இருக்காண்டாமா இங்க வந்து கிடக்க. 1 மணிக்கு பெர்மிஷன் வாங்கிட்டு வந்தேன் பாஸ். நீ டூருக்கு போயிடலாம்ல? வேண்டாம் பாஸ், விண்மீனுக்கு அப்பா விண்மீனுக்கு அம்மாக்கு மனசை சேஞ்ச் பண்ணதுக்காண்டி கூட்டிட்டு போறாங்க. என் நானும் கூட போறேன்னு வச்சுடுங்களா, எப்படி எங்க அத்தைக்கு மனசு சேஞ்ச் ஆகும்? என்ன பார்க்க பார்க்க கோவம் தானே வரும். வாழை போக வேண்டியதுன்னு அங்க போய் ஏதாவது பண்ணி எடுத்து இம்ப்ரெஸ் பண்ண வேண்டியதுன்னு உங்க மாமியா. இம்ப்ரெஸ் பண்ண ஆளெல்லாம் கிடையாது எங்க மாமியார். எங்க மாமியார் வேற லெவல், வேற ரகம். சரிடே. அனீஸ் பாஸ் என்ன காணல? அவன் வராம இப்படியே டூரு கண்டிப்பா வருவான். சோபி வரச்சுல மெதுவா அழுவையை போடணும். முனியம்மா அத்தை பார்க்கணும். நம்மளையும் டூருக்கு கூட்டிட்டு போகணும். விண்மீன் வந்துட்டானா பார்த்துட்டு நான் கிளம்பிடுவேன். இந்த வெட்டி பயிலும் இங்க நிக்கானவன் நம்ம சொல்லவே கூடாது. விண்மீன் வேண்டாம், நிலாவத்தான கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லவே கூடாது. உன்னோட கடுப்பு ஏத்துவோம். தீராத விளையாட்டு பிள்ளை. என்னடா வெட்டி பசங்களா? யார சொல்றான்? உங்களை தான் சொன்னேன், வெட்டி பையன்களா வெட்டி பசங்களா? லே மயிலு, நான் பிச்சுமணி. மீ பிச்சுமணி, யுவர் ஃப்ரெண்ட், யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதெல்லாம் ஒன்ஸ் அப்பான் டைம்ல, இப்பெல்லாம் கிடையாது. ஏன்? இப்ப நீ எல்லாம் உன்ன பின்னாடி ஒருத்தர் நிக்கல, அந்த முள்ளு மண்டையன் அவனுக்கு தானே சப்போர்ட்டு. அவன் பாவம்லால, அவன் லவ் பண்ண பிள்ளை, அதுவும் அவன் ஓடி போன பிள்ளைய நீ கல்யாணம் பண்ணதுக்கு ஆசைப்படா. அப்புறம் கோவம் வரதானே செய்யும். போங்கடா, உங்க கூட பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்ல.
வண்டி வந்துருச்சு. எங்க மாமி வந்தோன்னா சேர்ந்து வண்டியில ஏறி நாங்க டூருக்கு போறோம். இவனெல்லாம் கூட்டிட்டு போறான் பாருங்க பாஸ். அதான் பாக்க இவனை கூட்டிட்டு போறாவ. என்ன எங்க மாமிக்கு ஐடியா. வாசி கல்யாண வீட்டுல எல்லாம் தின்னு வீடியோ போட்டு சம்பாதிச்சுக்கிட்டு அவனுக்கு கெத்த பத்தியா அதுல வாங்கின கண்ணாடி தானே இது. சரி சரி எல்லாரும் இங்கே நில்லுங்க. ஏ முட்டை ஏ முட்டை பிள்ளைகளோட பாத்துக்க நான் வாரேன். நீ போ போ. திரும்பி நினைச்சிருச்சு நிக்குது. ஏன் மஞ்சட்டை அந்த மஞ்சடையாவது போட்டு வரப்படாதா? இந்த பஞ்சு முட்டை கலரை போட்டு வந்திருக்கேன். எனக்கு இதை பார்த்தாலே சிரிப்பி சிரிப்பா வருது. மக்களே இந்த துணியை பார்த்தா சிரிப்பு வருவா. இல்லப்பா ஆளே மூஞ்சி பேர் தள்ளிப்பா. எடி குட்டி லட்சுமி ரெண்டு இங்க வா. என்கிட்ட தான் நீ ஃபுல்லா நிக்கணும். இங்க வா. ஏமே யாமே இதுல நிக்கமே. உன் நடவடிக்கை எல்லாம் சரி கிடையாது. என்கிட்ட வந்து இங்க வாடி. யாமே ஹேய் எங்க அத்தை வந்தாச்சு. எங்க அத்தை வந்தாச்சு. அத்தை மடி வெத்தையடி அடி விளையாடம்மா. எப்படி கடுப்பு ஏத்துறான்னு பாருங்க பாஸ். பாஜல் ச்சே, என்ன கர்மத்தெல்லாம் இனி பார்க்க வேண்டியது இருக்கும். ஹாய் அத்தை. ஹாய் பியூட்டி. ஏய் மாமி நீங்க சொன்ன டைமுக்கு கரெக்டா வந்துட்டேனா? நீங்க தான் லேட்டு. உன்னை ஏன் வர சொன்னது? மாமி ஒன்னுன்னு சொல்றிய மருமவனே வாங்க போங்கன்னு கூடுவிய. இங்க பாரு என் கண்ணு முன்னாடி நீ நிக்காத. துரோகி 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 பச்சை துரோகி. மாமி நீங்க என்ன ஏசுறீங்களா? உன்னை ஏசாம உன் ஆயாவே ஏச முடியும். என்னாச்சு? ஏன் மாமி? கண்ணாடி காலத்துல புறம்போக்கு. என்ன மாமி இப்படி ஏசுறிய? மாமி நீங்க மாமியால மாமிக்கு தங்கச்சியா? அந்த இளிச்சவாய் மங்காத்தாதான். நீ நல்லவன் போல நடிச்சு நாமம் பூசினால அந்த மங்காத்தாதான். ஏழுமலையா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா மங்காத்தாதான். ஏன் மாமி இப்படி பேசுறிய? நல்லா தானே இருந்திய? என்னாச்சு உங்களுக்கு? இப்பதான் நான் நல்லா இருக்கேன். பொறுக்கி பயல. அம்மே யாமே ஏசுறியா? மஞ்ச மண்டை யாசாதுங்கமே. யாமே அத்தனை யாமே ஏசுறியா? ஏட்டி போய முடியறே. இவன்ட்ட பேசிட்டு இருக்கேன் பேசிராத. ஏன் மாமி கோவப்படுறிய? கோவப்பட்டுட்டாவலாமே. எங்க கிளம்பி வந்திருக்கா? பெரிய பேக்கையும் தூக்கிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு. மாமி டூருக்கு நீங்க தானே மாமி வர சொன்னீங்க. மாமா கூட என்ன வர சொல்லியிருந்தாங்களா? டூருக்கு மூணாருக்கு கொடைக்கானலுக்கு டூருக்கு போறோம். எல்லாரும் போறோம். ஆனா நீ வரல. டூருக்கு போகலாம் வந்திருக்கான. டூருக்கு குடுமா குடு. மாமி அத்தை மரியாதையும் கண்ணு நிக்காம ஓடிடு. இல்ல நீ கொண்டு வந்த பேக வச்சே உன் மண்டைய பிளந்துருவேன். பேய் கலைங்க சொல்றாங்களே அம்மா போக வேண்டியதுனே. புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைக்குது. எங்க அம்மா நின்னு கோவப்படுத்தாதீங்க. போங்க எங்க அம்மா கண்ணு நிக்க கூடாது. அக்கே நீ அக்கே அவரை யாசுங்க. அக்கே யாசாதீங்க. அத்தை நீங்க வாங்க அத்தை. லட்சுமி கிரேண்டரு செதச்சிருவேன். வாய மூடிட்டு இல்ல. நான் போறேம்மா. என்னால நீ ஆச்சு வாங்காத. நான் போறேன். பாஸ் வாரம் பாசாவே வாரம் மஞ்ச மண்டைய வாரம். என்னடா அழுதுகிட்டு வரான். யாகு தூக்கி வீசிட்டாவளா? மயிலு ஐயோ பாத்துட்டானே. எவன் பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். அவனும் எல்லாம் பாத்துட்டு இருக்கானுங்களே. என்னல போன ஸ்பீட்ல அழுதுகிட்டு வந்தா அது கூட ஓகே. பேக் பின் முதுகுல வந்து தொம்முனு உழுவு. குந்தாணி பேகத்துக்கு பின் மண்டையில போட்டுட்டாள. இவரே கோலமால டீம்ல அத்தையை தெரிஞ்சிட்டா இருக்கும். என்னல வாயில வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கிறியா? பாங்களாங்க எங்களுக்குள்ள ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்துட்டானுவன். டூருக்கு வரேன் கார்ல வரேன்னு சொல்லிட்டு வந்தா மோன மண்டையில முடி ஒண்ணு இருக்காது. ஓடிரு. இதுதான் உங்க ஊர்ல மனஸ்தாபமா? போல கொஞ்ச நேரம் இல்ல நின்னு உங்க அத்தையே உனக்கு கொன்னுற உங்களுக்கு வாடி. ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு கேட்டியா? எப்படியா உனக்கு ஜாலி தானே? வார விட்டு கிளியர். ஆமா பாஸ் ரொம்ப சந்தோஷம். என்ன விஷயம் தெரியல. பிறகு விண்மின் தேடி தெரிஞ்சுக்கிறேன் வேண்டியதான். யாரு வந்துட்டானா நானும் பார்த்துட்டு ஏதோ கூட்டிட்டு போட்டாங்கன்னா கூடயே போயிருவேன். கடவுளே லக்கேஜ் எல்லாம் வேற ரெடி பண்ணி வீட்டுல வச்சிருக்கேன். உம்முன்னு சொன்னா போதும் வாடி போய் எடுத்துட்டு வந்துருவேன். அனிஸ் பாஸ் விட்டா சரிதான். வெளிய அவள வயசான கேர்ள்ஸ் நின்னு பேசிட்டு இருக்கு. ஒரு கேர்ள்ஸ் இல்ல. சரி வண்டிக்குள்ள இருப்பவன பார்த்தா வண்டிக்குள்ள ஒரு கேர்ள்ஸ் இல்ல. என்ன அப்ப முதியோர்கள டூர்க்கெல்லாம் போறாங்க. நம்ம தான் தெரியாம வந்துட்டோம். மீனா வின்சி அது இதுன்னு எல்லாம் வரன்னு பார்த்தா இங்க மர்மனா என்ன முதல்ல வந்து வண்டியில நிக்கிறியா? என்ன மாமா டூர் ஈரன் சொல்லிட்டீங்க பாருங்க. ஒரு பொம்பளை பிள்ளை வரல. ஒரு கேர்ள்ஸ் வரல. கேர்ள்ஸ் இல்லாம இந்த காதல் மலை எப்படி மாமா வருவான்? மர்மனா ஏன் உங்க ஊர்ல உள்ள கேர்ள்ஸ் எல்லாம் வர வச்சல வேண்டியதானே? எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல. எல்லாம் வயசான கேர்ள்ஸா வெளிய நிக்காத. இல்ல மர்மனா நான் நம்ம பிள்ளைல எல்லாம் வருது. விண்மீன் நிலாலாம் வெளிய நிக்காத. அதெல்லாம் சொல்லப்படுங்க. இங்க மீனா வின்சி ஒருத்தங்க இல்ல. சர வார் இதுக்கான வேலையெல்லாம் விட்டுட்டு வந்தேன் இந்த டூருக்கு. ஏன் மர்மனா கேர்ள்ஸ் இல்லனா நீ டூருக்கு வர மாட்டியோ? காதல் மன்னன் செலிபிரிட்டிஸ் நீங்க வீடியோஸ்க்கு எல்லாமே வந்து சப்போர்ட் பண்றீங்க. அதே போல நான் வந்து பிரவுனி பிசினஸ் பிரவுனி தம்மட
அப்புறமா வந்து முட்டை மிட்டாய், அப்புறமா வந்து ஆஃப்லத்தோன், அது மும்பை ஸ்வீட். எல்லாமே ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் வந்து எல்லாமே செலக்ட் பண்ணி தான் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம பிசினஸ்ல வந்து கொண்டு வந்திருக்கோம், ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் பிசினஸ். நீங்க எல்லாருமே வீடியோ கொடுத்த சப்போர்ட்டா பிசினஸ்க்கும் தாங்க செலகுடீஸ். எல்லாரும் ஆர்டர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து நான் ஸ்கிரீன்ல நம்பர் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுக்குறேன். ப்ளீஸ் செலகுடீஸ் எனக்காண்டி சப்போர்ட் பண்ணுங்க செலகுடீஸ். இந்த நம்பர்ல ஆர்டர் வேணா மெசேஜ் பண்ணுங்க சரியா? என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குன்னு கேளுங்க, நான் போட்டோஸ் அனுப்பி விடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செலகுடீஸ். அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். பை செலகுடீஸ், லவ் யூ.